வறுத்து சாப்பிட்ற வெங்காய வடகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 1½ கிலோ வெங்காயத்தை இது மாதிரி தோல் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மாவு உளுந்த மாவை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். உளுந்து இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ உளுந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உளுந்த இன்னொரு பாத்திரத்தில் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15-20 மிளகாய் வத்தல், ஒரு 10-20 பூண்டு, 10லேருந்து 15 பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம். இந்த ஜீரகம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயம் வாசனைக்காக கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன், வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன். இந்த மிளகாய் வத்தலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறமா அது கூட இந்த பூண்டையும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நிறைய தாராளமாக போட்டுக்கலாம். போட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் அது வடகத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எல்லோரும் கத்தியில் கட் பண்ணுவாங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிச்சிட்டேன். அதாவது பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். முழுசு ஏதாவது கிடந்தது அப்படின்னா கூட அதை அந்த திரும்ப ஒர்க்கை போட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து ஊற வச்ச உளுந்தை இது மாதிரி நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். இந்த தனியாக ஊற வச்சுருந்த உளுந்தை கையினால் உடச்சி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பாதியாக உடச்ச உளுந்து கிடச்சாலும் அதை ஊற வச்சு போட்டுக்கலாம். இது ஒரு சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இதை சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்து கூட இந்த உளுந்த மாவு, இந்த உளுந்து தனியாக ஊற வச்சதை சேர்த்துட்டு நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கணும். நீங்கள் கடுகு கூட ஒரு வேளை நீங்கள் அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த பாத்திரத்துலேயே கலக்கிக்கிட்டேன். நீங்கள் ஒரு இதை விட பெரிய பாத்திரம் இருந்தால் கூட அதில் போட்டு கலக்கிக்கலாம். வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப நேரம் கட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு அடி அடிக்கணும். அதில் முழுசு 1-2 கிடந்ததுன்னா அதை ஒதுக்கிட்டு மீதியை நீங்கள் திருப்பி ஒருக்கா அடித்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும். கையே பட வேண்டாம், கை எரியும் இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் இந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். இது மாதிரி எனக்கு 3 ட்ரே நிறச்சி வந்தது. அதை அப்படியே வெயிலில் வச்சு நீங்கள் காய வைக்கணும். காய வச்சுட்டு அடுத்த நாள் அதை திருப்பி எடுத்து வைக்கணும். வச்சு ஒரு 4 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். சாதத்துக்கு வறுத்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.